இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்ட சர்வா தலையை குனிந்து கொண்டு கிளம்ப முயன்றான். ஆனால் கஜேந்திரன் அவன் காலரை பிடித்து சொன்னான், அப்ப நாம இன்னொரு பெரிய பார்ட்டி வச்சுக்கலாம். என்ன சொல்ற? யாருன்னு தெரியுமா? ஒய்ஃப் வேதிகாவோட. இதை கேட்டதும் எல்லா ரவுடிகளும் பலமாக சிரித்தனர். சர்வாவின் போன் மீண்டும் ஒலித்தது. யாரு? உன் டார்லிங் போன் பண்றாளா? குட்ரா, நானும் கேக்குறேன். அவளோட அந்த ஸ்வீட்டான வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இந்த போனை மட்டும் எடுக்காதீங்க. தாமதிக்காமல் கஜேந்திரன் போனை எடுத்தான். ஹலோ வேதிகா பேபி, சொல்லு. ஆனால் மறுமுனையில் இருந்த நபர் சொன்னதை கேட்டு கஜேந்திரன் நடுங்கினான். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவன் சர்வாவின் காலில் விழுந்தான். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நாங்க உங்களை யாருன்னு தெரியாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோண்ணே. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக புழுதி பறக்க 3 பெரிய விலையுயர்ந்த கருப்பு நிற கார்கள் கருப்பு கண்ணாடியுடன் ரவுடிகளுக்கு முன்னால் வந்து நிற்பதை அனைவரும் கண்டனர். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.